The stocking centers has been damaged and we சார் என்ன காதல வில்லையா இங்க வா. The stocking centers has been damaged and we hope you will replace damaged goods and போ 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 போலியா. என்னம்மா ஒரு ஆம்பளை இப்படி உட்கார்ந்திருக்கேன், கொஞ்சம் கூட இது இல்லாம ஒரு சேஃப்டி பின் குத்திட்டு வந்தா எவ்வளவு சேஃபா இருக்கும். தேங்கிங் யூ. இதெல்லாம் கொஞ்சம் டைப் பண்ணி கொண்டு வந்துறியா? சரி சார். வெரி குட். ஆவா எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் விழுந்துருச்சு கை தவறி. தேங்க்யூ சார். சார் நடந்து போச்சு, இன்னும் சார் அதே நினைச்சு ஃபீல் பண்றீங்க? சாப்பிடுங்க சார். முதலாளி இன்னைக்கு தானே திட்டுறாரு, தினமும் தானே திட்டுறாரு. சாப்பிடுங்க சார். இங்க நாம எல்லாரும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்நேரம் அந்த காக்கா போய் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான் தெரியுமா? சார் லஞ்ச் சாப்பிட்டீங்களா சார்? லஞ்ச் சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிடணும்ல சார்? நீங்க மாத்திரை சாப்பிடணும்னு நானே வுட்லண்ட்ஸ் போய் ஸ்பெஷலா ஃபில்டர் காஃபி வாங்கிட்டு வந்தேன் சார். நானே போய். பாவம் உனக்கு கேப்பாங்க கேட்டோம். ஆபீஸ் பியூனிட்ட சொன்னா செஞ்சுட்டு போறான். அவன் எங்க சார் இந்த வேலையெல்லாம் செய்யறான்? வுட்லண்ட்ஸ்ல போய் ஸ்பெஷல் காஃபி வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். அவன் பக்கத்து சாயா கடையில போய் வாங்கிட்டு வரான் சார். சரி பிளாஸ்க் அழுக்கா இருக்கும், கரப்பாம்பூச்சி எல்லாம் இருக்கும், கழுவிட்டு போடான்னு சொன்னேன். எடுத்து போட்டா தெரியாதுங்கிறான் சார். வர வழியிலேயே கால் பாதி கப் காஃபியை கப்புன்னு அடிக்கிறான் சார். அடிச்சுட்டு பச்சை தண்ணி வேற ஊத்தி வைக்கிறான். மடையன் சுடு தண்ணி ஊத்தி வச்சாலும் தெரியாது. என் வேலை மட்டும் பெர்மனண்டா இருந்தது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன் அந்த இடத்துல டிஸ்மிஸ் பண்ணிருப்பேன் சார். என்ன பண்றது, என் வேலை பெர்மனண்ட் ஆகல. இதுக்குதான் ஏன் பண்ணு நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சந்தோஷம், வச்சுட்டு போ, சாப்பிடுறேன். சரி சார். ஏப்பா ஊர்க்குருவி சார் ஆபீஸ்ல ஏதாவது கதை இருக்கா? நிறைய இருக்கு சார். அவுத்து விடு. நம்ம ஆபீஸ் டென்னும் இல்ல சட்டக்காரி ரீட்டா, அவளும் நம்ம ஸ்டோர் கீப்பர் ரவியும் ஒரே உரசல், பெரிய கசமசா ஆயி போச்சு சார். இந்த விஷயம் ரவியோட சம்சாரத்துக்கு தெரிஞ்சு அவன் மட்டன்னு ஆபீஸ்க்குள்ள வந்து சட்டக்காரியோட சட்டைய கிழிச்சு டர்டாராக்கிட்ட சார். நீங்க வந்த உடனே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு ஆபீஸ் வாசல்லயே உட்கார்ந்திருக்கா சார். அவ்வளவு தூரம் நடந்து போச்சா விஷயம்? ஒரே அசிங்கமா போச்சு சார். இது சின்ன விஷயம் சார், இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன? என்ன அது? நீங்க ஆபீஸ்க்குள்ள வரும்போது சிரிக்காத சிங்கம் வருதுன்னு எல்லாம் கேலி பண்றாங்க சார். என்ன? ஆமா சார். ஏண்டா படுபாவீங்களா இப்படி எல்லாம் அவளை பத்தி சொல்றீங்கன்னு கேட்டா பட்டா காக்கா அப்படின்றாங்க சார். என்ன சார் நான் உங்க காக்கா, நான் உங்ககிட்ட எவ்வளவு சின்சியரா இருக்கேன். அவன் கிடக்கானப்பா, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பா. இப்ப 5 பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு. நீ போய் வேலையை பாரு. அதை விட அவர் என்ன செய்யறான்னு கேட்பாரு. அதுதான் சரி. அவன் பழனியாண்டி வேலையில கரெக்டா இருக்கீங்க. 1 மணிக்கு சாப்பிடணும், 3 மணிக்கு டீ குடிக்கணும், 5 மணிக்கு வீட்டுக்கு போகணும். நீ தான் கரெக்டான தொழிலாளி. இது ஒருத்தன் சாஞ்சபடி அப்படி என்னதான் அந்த ஃபைல்ல ஆராய்ச்சி பண்றானோ. அதுக்கு மேல அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணாத. ஏன்? உன் தலை என் தலை மாதிரி ஆயிடும். அடைச்சி டீ குடியா. பழனியாண்டி வாயா, 5 மணி ஆயி போச்சு. அங்க பாரு என்ன சின்சியரா வேலை செய்யறான்னு. ஆமா, என்னமோ இவன் தலையில தான் ஆபீஸே நடக்கிற மாதிரி பகலாம் காம்பானே. ரகுராமா வாட்ச்மேனுக்கு லீவை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன். அதனால நீயே ஆபீஸ்ல இருந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆபீஸ பூட்டி தாவி எடுத்துட்டு வா. பேனாவில இங்கு இருக்கிற வரைக்கும் எழுது, அதுக்கப்புறம் படுத்து தூங்கு. முறைக்கிறான். மூஞ்சிய பாரு, மூஞ்சிர மாதிரி. பாவி, நீ நல்லா இருப்பியா? என் வயிறு பத்தி எரியுது. முளைக்கிறத பாரு. போங்கடி. மணி 5 அடிக்கல, அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க. இந்த லட்சணத்துல பண்டிகை வரதுக்கு முன்னால அட்வான்ஸ், பண்டிகை வந்துட்டு போறதுக்கு அப்புறம் லோன். நீ ஏண்டா போல?
வேலை நிறைய இருந்தது, அதான் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஓவர் டைம் கிளைம் பண்றது இல்ல சார். ஏன் ஃபேன் போட்டுக்கல? ஆபீஸ் டைம் தவிர மத்த நேரத்துல ஃபேன் போட்டுக்கிறது இல்ல. 9 மணி வரைக்கும் வேலை செய்யறேன் சார். குட் நைட் சார். ஐம் சாரி பாஸ். உங்க முன்னாடி நான் எப்பவும் நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நம்பி ஊர்ல எங்க அப்ப டசன் கணக்குல பெத்து வச்சிருக்கான். ஒரு ஸ்கூலே நடத்தலாம், அத்தனை உருப்படி இருக்கு. அதனால எனக்கு வேற வழி இல்ல. வேலை பெர்மனன்ட் ஆகிற வரைக்கும் நடிச்சே தீரணும். ஆனா என்னோட நிஜமான எண்ணம் என்ன தெரியுமா பாஸ்? எப்படியாவது உங்க இதயத்துல இடம் பிடிச்சு நல்ல வசதியா எண்ணும். உங்களுக்கு அப்புறம் இந்த சீட்ல நான் தான் உட்காரணும். வரட்டா? டைம் ஆயிருச்சு. எனக்கு ஒரு காதலி இருக்கின்ற. அங்க பாத்தியா? சூப்பர்ரா. வா. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மகிலே எங்க ஜோடி நான் போறேன் தேடி. குக்கு குக்கு. நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டாம். இதோ என் ஜோடியே வந்துட்டாரு. பார்த்து பேசிட்டு போயிடுங்களே. ஏய், என்ன நீ முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரு முன்ன பின்ன தெரியாதவங்க? நீங்க தான் முன்ன பின்ன தெரியாதவரு. அவங்க என்ன 3 மணி நேரமா நல்லா பார்த்து பழகிட்டாங்க. பாத்தியா பாத்தியா, கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு இப்படி கோச்சுக்கிறியா? கொஞ்சம் லேட். பாருங்க. என்னது இன்னைக்கு இவ்வளவு சின்னதா இருக்கு? சீக்கிரம் வந்துட்டனா? வை, என்ன பண்றது வை. என் வேலை அப்படி இன்னும் பெர்மனன்ட் ஆகல. அதுக்காக எங்க முதலாளிய காக்கா பிடிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. வை, பீச்ல உன் பக்கத்துல உட்கார்ந்து இப்படி உரசும் போது எப்பவும் இப்படியே இருக்க மாட்டோமான்னு தோணுது. ஆனா பிராக்டிகலா அது முடியுமா? கால் வயிறு கஞ்சிக்கு வழி இருந்தாதான் காதலே. முடிஞ்சதா? புராணம். காசு கொடுத்தா வாங்குனீங்க? இன்னைக்கு நான் என் பாஸ் காதல சுத்தினதுல மீதி. இருந்தது ஒண்ணு, அதுவும் உடைஞ்சு போச்சு. உடஞ்ச என்ன விட்டுவனா நானு? என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு? நான் மட்டும் தான் சின்ன குழந்தையா? நீ தான் சின்ன குழந்தை மாதிரி பொறுப்பு இல்லாம தினமும் ஆபீஸுக்கு போயிட்டு லேட்டா வந்துட்டு இருக்கிற. நான் என்னப்பா செய்யறது? ரகுவை சந்திச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுது. ஆமா, பொல்லாத ரகு. காதலை சுத்திக்கிட்டு காதலம் தெரியவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க என்னடானா அவனை சுத்திக்கிட்டு நீ திரிகிற. உன் சேலையை சுத்திக்கிட்டு நாயா அலைய வேண்டியவன் வேலையை சுத்திக்கிட்டு பேயா அலையறான். எதுக்கும் அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரும்மா. அப்பா, நீங்க அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ரகு என் மேல உயிரே வச்சிருக்காரு. He is a very practical man. காதல்ங்கிற பேர்ல ஷோ பண்ணாம என்ன மனசார விரும்புறாரு. வாழ்க்கையோட கஷ்டத்தை தெரிஞ்சு நடக்கிற பொறுப்பான மனுஷன். I believe him.